மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை தரப்போகிறது என்பதனை காண்போம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகிற ஆண்டாகவே அமையப்போகிறது. இந்த புத்தாண்டு உங்களது வாழ்க்கையில் இனிமையையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரப்போகிற ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு 100% அமையப்போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். கவனமாக குறித்து கொள்ளுங்கள். எனவே இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவே அமையப்போகிறது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகிற ஆண்டுக்கு அடித்தளமாகவே அமையப்போகிறது. மேஷராசி அன்பர்களே, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ராஜயோகமான காலகட்டமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது. அதாவது பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. பல வழிகளிலிருந்து பணவரவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மேலும் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது மேலும் சிறப்பான யோகமான காலகட்டமாகவே அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களது ஆளுமை திறன் அதிகரிக்கப் போகிறது. எனவே உங்களது ஆளுமையின் மூலம் எதையும் சாதித்துக் கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டில் ராசியில் உள்ள குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். எனவே குருவின் 5ஆம் பார்வையால் உங்களது வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மேலும் பிள்ளைகள் உங்களது சொல் பேச்சை கேட்கப் போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களது பிள்ளைகளினால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கப் போகிறது. நீண்ட காலமாக உங்களது பிள்ளைக்கு வேலை இல்லை என கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. அதாவது உங்களது பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது. மேலும் பிள்ளைகளினால் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷமும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளை நினைத்து கவலை கொள்ள தேவையில்லை. இனி மேஷராசி என்பர்களே, நீண்ட காலமாக உங்களது பிள்ளைகளினால் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கவில்லையே, அவர்களுக்கு திருமணமாகவில்லையே, இப்படி பல கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். அவை அனைத்திற்குமே முற்றுப்புள்ளியாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு 100% அமையப்போகிறது. அதே போல குருவின் 7ஆம் பார்வை இந்த காலகட்டம் தடைபட்டிருந்த திருமண வாழ்க்கையை உருவாக்கும் காலகட்டமாகவே அமையப்போகிறது. இந்த 7ஆம் பார்வையினால் இத்தனை ஆண்டுகாலம் உங்களுக்கு இருந்த திருமண தடை நீங்கி திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் காலகட்டமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையப்போகிறது. அதே போல குருவின் 9வது பார்வை பாக்கியஸ்தானம், அதாவது உங்களது வாழ்க்கையில் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று உங்களது வாழ்க்கையில் கோடி நன்மை கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது. குறிப்பாக அதிர்ஷ்டமும் லாபமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இந்த ஒரு வருடம் போகிற இடமெல்லாம் சிறப்பாக அமையப்போகிற காலகட்டமாகவும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் அமையப்போகிற காலகட்டமாகவுமே மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகிறது. குரு மட்டுமில்லாமல் சனியும் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு 100% நல்ல பலன்களையே தரப்போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் பலத்தையும் கொடுக்கப் போகிறது என்பதில் 100% சந்தேகமில்லை. மேலும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் செய்கின்ற தொழிலில் வருமானம் அதிகரிக்கப் போகிற காலகட்டமாகவுமே அமையப் போகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் சொந்த தொழிலோ அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கோ கண்டிப்பாக முன்னேற்றம் 100% உண்டு. புதிய தொழில் தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே உள்ளது. அதே போல அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதே போல இடமாற்றத்திற்கு காத்திருப்பவர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையப்போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான அடித்தளமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த வருடத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எனவே புதிய முயற்சிகளையும் மேற்படிப்பிற்கான அதற்கான முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். அதற்கான நல்ல பலன்களையும் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சேமிப்பு உயரும். வீண் செலவுகள் குறையப் போகிறது. குறிப்பாக நீண்ட காலமாக இருந்த மருத்துவ செலவு குறையப் போகிறது. இந்த ஆண்டு விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சலச்சலப்புகள் ராகுவினால் ஏற்பட போகிறது. எனவே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடமும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை காதல் பிரச்சனைகள் குறைந்து திருமண பந்தத்தில் இணையும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் இரத்த சம்பந்தமான உறவுகளின் மூலம் ஒரு ஏற்றம் உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மிகவும் சாதகமான ஆண்டாகவே 100% அமையப்போகிறது. இந்த ஆண்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ராகு தான். ராகுவினால் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்படும். மேலும் ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களிலும் பிரச்சனை ஏற்படும். எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயம் மற்றும் யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லா விதத்திலும் பாசிட்டிவான நல்ல முன்னேற்றமான ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசி என்பவர்களுக்கு அமையப்போகிறது. நன்றி.